வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிவோஷனல் கதை. இந்த கதை காரைக்கால் அம்மையாரை பற்றினது. காரைக்கால் அம்மையாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? லெட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதில் 3 பேர் தான் பெண்கள். அதில் ஒருத்தர் காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையாரை சாட்சாத் நம்ம பரமசிவனே அம்மான்னு கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு அம்மையார்னு பேர். இவங்களோட இயற்பெயர் புனிதவதி. இவங்க காரைக்கால் மாநகரில் பிறந்தனால காரைக்கால் அம்மையார்னு சொல்கிறாங்க. இறைவனை பற்றி முதலாக பாடியவங்க இவங்க தான். பாட்டு தமிழால் இறைவனை பாடியிருக்காங்க. தமிழுக்கு அந்தாதின்னு இலக்கண முறையை அறிமுகம் செஞ்சவங்களும் இவங்க தான். இவங்க நிறைய நூலை எழுதியிருக்காங்க. சைவ தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியிருக்காங்க. இவங்களோட பதிகங்களை பின்பற்றி தான் தேவார பதிகங்கள் இயற்றியிருக்காங்க. காரைக்காலில் உள்ள சிவன் கோவிலில் தனி சன்னதி காரைக்கால் அம்மையாருக்கு இருக்குது. இவங்களோட வாழ்க்கை வரலாறை பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் காரைவனம்ன்ற ஊர் இருந்தது. அந்த மாநகர் தான் இப்போ காரைக்கால்னு வழங்கப்படுது. காரைக்கால் மாநகரத்தில் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தவங்க தான் காரைக்கால் அம்மையார். இவங்களோட இயற்பெயர் புனிதவதி. சிவ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இந்த காரைக்கால் அம்மையார். சிறு வயதிலேருந்தே சிவபெருமான் மீது ரொம்ப பக்தி கொண்டவங்க. இவங்களுக்கு காரைக்கால் சேர்ந்த பரமதத்தன்றவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரும் வியாபாரி தான். அவர் ஒரு நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கடையில் ஒரு வியாபாரி வந்து 2 மாங்கனியை கொண்டு வந்து கொடுத்தவுடனே அந்த மாங்கனியை தன்னோட வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க வீட்டுக்கு சிவனடியார் ஒருத்தர் உணவு தேடி வந்தவங்களுக்கு காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா தயிர் சாதமும் தொட்டுக்க இந்த மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தையும் வச்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் சமையல் பண்ணுறாங்க. பரமதத்தன் சாப்பிட வரும்போது அந்த சமையலில் பல வகை பதார்த்தங்களோட அறுசுவை உணவு பரிமாறுறாங்க காரைக்கால் அம்மையார் அவங்க கணவருக்கு. அப்போ அந்த மாம்பழத்தையும் பரிமாறுறாங்க காரைக்கால் அம்மையார், மிச்சம் இருக்கிற ஒரு மாம்பழத்தை. அதை சாப்பிட்டதும் பரமதத்தன் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2 மாம்பழம் கொண்டு வந்தேனே, இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா சுவையாக இருக்குது, எனக்கு இன்னொரு மாம்பழமும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காரைக்கால் அம்மையார் செய்வதறியாது திகைச்சு போயிடுறாங்க. சமையல் அறைக்கு சென்று சிவபெருமானிடம் வேண்டுறாங்க. என்னன்னு வேண்டுறாங்கன்னா, மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தான் தன் மனம் கொண்டு உணர்தலுமே அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி அவர் கையில் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த மாம்பழத்தை தன் கணவனுக்கு படைக்கிறாங்க. முதல்ல வச்ச மாங்கனியோட இந்த கடி ரொம்ப சுவையாக இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாரு பரமதத்தன். கணவரிடம் பொய் சொல்ல முடியாத அம்மையார் சிவனிடம் வந்து வேண்டி இந்த பழத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிவனடியார் வந்தாங்க, சாப்பாடு போட்டு தயிர் சாதம் போட்டு நான் வந்து மாம்பழம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப டவுட் வந்துடுச்சு தன்னோட மனைவி மேலே. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க திரும்ப தன்னோட பூஜை அறைக்கு சென்று சாமியை வேண்டி இந்த மாதிரி என்னோட கணவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி திரும்ப வேண்டினவுடனே திரும்ப ஒரு மாம்பழம் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் வேந்த பரமதத்தன் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இவருங்க தெய்வ பெண் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து தன்னோட வியாபார சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளியூருக்கு போகிறேன், கடலில் பயணம் செஞ்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் பரமதத்தன் என்ன பண்ணுறாருன்னா, பாண்டிய நாடான மதுரை நகருக்கு போயிட்டு வேறொரு பெண்ணை மனம் முடிச்சு அங்கேயே வாழ்ந்துடுறாரு. சில காலம் கழித்து அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணுக்கு அம்மையாரோட பேரான புனிதவதின்னு வைக்கிறாரு. இவர் பரமதத்தன் வந்து பாண்டிய நாட்டில் இருக்கிறத செய்தி கேட்டு அம்மையாரோட உறவினர்களும் மற்ற வணிகர்களுக்கும் தெரிய வந்தது. அதை வச்சு இவங்க காரைக்கால் அம்மையாரும் பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க. பாண்டிய நாட்டில் நகருக்கு வெளியில் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அம்மையார். இவங்க வந்திருந்த செய்தி கேட்டதும் பரமதத்தனுக்கு ஒரு ஆளை விட்டு அனுப்புகிறாங்க, செய்தி சொல்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. பரமதத்தனும் வர்றாரு, தன்னோட மனைவி குழந்தையோட, 2வது மனைவி குழந்தையோட வர்றாரு. வந்து அம்மையாரோட காலில் விழுந்துடுறாரு. இவங்க வந்து தெய்வத்தன்மையோட, அதனால தான் இவங்க காலில் விழுந்துறேன், இவங்களை போற்றி வழிபடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் தன்னோட கணவருக்காக தாங்கிய இந்த உடலை நீக்கி இறைவனை போற்றுகின்ற பேய் வடிவத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அது எப்படின்னா, கணவரை தாங்கிய உடல் நீக்கி இறைவரை போற்றுகின்ற பேய் வடிவத்தை அடியேனுக்கு நற்பாங்கு பொருந்த அருள வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டபடியே பேய் உருவம் சிவபூதகணம் வடிவம் பெற்றாங்க. கைலாயங்கிறது இறைவன் இருப்பிடம், அது ரொம்ப புனிதமான இடம். அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இங்கு தரையில் போய் என் காலை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தலைகீழ நடந்து செல்றாங்க. கைலாயத்தில் இறைவனோட பார்வதி அம்மை இருக்காங்க.
இருக்கும்போது தலையால் நடந்து வரும் இந்த அம்மையை பார்த்து இவங்க யாருன்னு கேட்குறாங்க பார்வதி அம்மா. நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்மை காக்கிற அம்மா வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மையே வருக அப்படின்னு கூப்பிடுறாங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவன் உன்னையன்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்றாங்க. அதாவது எனக்கு பிறப்பே வேணாம், அப்படியே நான் பிறந்தாலும் உன்னை மறக்காமல் இருக்கணும், நீ ஆடும்போது உன் காலடியில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அவற்றை அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி, அதாவது அவரோட நடனத்தை காட்டி திருவலங்காட்டில் வர சொல்கிறாங்க. அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழே என்றும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய சிவபக்தி இல்லை, இந்த மாதிரி இந்த காலத்தில் யாரும் இருக்க முடியாது, எந்த காலத்துலையும் இருக்க முடியாது. நன்றி அன்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.